சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய அரசியல் பிரவேசம் 10ஓடு 11 அல்ல. சூப்பர் ஸ்டார் வழி, தனி வழி. இது இன்னொரு அரசியல் கட்சி அல்ல, இது மாபெரும் அரசியல் புரட்சி என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். இப்ப ஏதாவது வரமாட்டேன்னு ஏதாவது சொன்னாரா? இதான் அவர் சொல்லியிருக்காரு. வரமாட்டேன்னு சொல்லவே இல்லையே. அவர் கடைசியா என்ன சொன்னாரு? சீக்கிரமேவ குட் பாய் ஃப்ரெண்ட் பிராப்திரஸ்து. ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வருகிறேன், வந்துவிட்டேன், 234 தொகுதியிலும் போட்டி என்று சொல்லிவிட்டார். இது என்ன 10ஓடு 11 இன்னொரு கட்சியா? இல்லை இல்லை, இது ஆன்மீக அரசியல் புரட்சி. நமக்கு வாழ வச்சு இந்த மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும் அப்படின்ற அந்த நோக்கம் அவர்கிட்ட இருக்கு. அன்னைக்கு சொன்னார்ல, எனக்கு எவ்வளவோ செஞ்ச என்னுடைய நாட்டு மக்களுக்கு நான் ஏதாவது செஞ்சே ஆகணும். இதுவரைக்கும் உங்க 2 பேருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒன்னும் பண்ணல. அதேதான் அவங்களுக்கும் போய் சொல்றா. நான் அரசியல் கட்சி ஆரம்பிப்பது உறுதி. ஆட்சி மாற்றம், அரசியல் மாற்றத்தை நிகழ்த்தினேன். அதற்காக நிச்சயமாக சட்டமன்ற தேர்தலை போட்டியிடுவேன். இது சொன்னாரா இல்லையா? போங்கடா, சிரிப்புடம் போங்க. ஆன்மீக அரசியல் சும்மா சொல்ல, ஆண்டவன் அவருடைய உடம்பு பூரா உட்கார்ந்து இருக்கிறான். அதனாலதான் தலைவர் வேகமா பேசுவார்ல, வேகமா பேசும்போது கூட விவேகமா பேசிடுவாரு. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. ரஜினிகாந்த் அவர்கள் நிச்சயமாக சொல்லுகிறேன், இது மாபெரும் அரசியல் புரட்சி. பாபாவின் ஆட்சி மலரும். கதம் கதம், முடிந்தது முடிஞ்சு போச்சு. அண்ணாமலை அண்ணாமலை ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வரமாட்டார் என்று சொல்கிறார்களே, அதற்கு உங்கள் பதில்? இந்த கேள்வி பொறுத்தவரைக்கும் என்னால தெளிவா ஒரே வழியில பதில் கொடுக்க முடியும். இப்பவும் 100% ரஜினி அவர்கள் வருவார். உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. கர்நாடகாரன்னுவான், ஸ்கூலுக்கு வந்து வாடகை கட்டலன்னுவான், எல்லாரையும் சமூகம் சொன்னாருன்னுவான். 1008 விமர்சனங்கள் வரும். இதை நீங்கள் எதிர்ப்பதில் அர்த்தமில்லை, அவர்களை கன்வின்ஸ் செய்யணும். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. ஆண்டவன் சொல்றான், அருணாச்சல செய்யறான். அதான் முத்திரை, பாபா முத்திரை, ஆன்மீக முத்திரை. இது பாபா முத்திரை அப்படின்னு, இது ஆக்சுவலா பாபா முத்திரை கிடையாது. அதை அப்படியே ரைட்ல திருப்பி பாரு கண்ணா. மான் கராத்தே பிரச்சனைன்னு வந்தா பிச்சுக்கிட்டு ஓடிடும். ரஜினிகாந்த் வந்து ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொல்லுகிற பொழுது ஸ்லீப்பர் செல் மாதிரி ஊருக்குள்ள பூந்து அவருக்கு எதிராக யார் களத்திலே இங்கே நிற்க முடியும்? தயவு செய்து சொல்லுங்கள். வீட்டுக்குள்ள பூந்து நல்லா இருக்கிற குடும்பத்தை நாசம் பண்ணிட்டு போயிருவாங்க, நாசம் பண்ணிடுவாங்க. 18% ஓட்டு அவருக்கு இருக்கு. இப்பவே ரிசர்வ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. 18% ஓட்டு எங்களுடைய கருத்து கணிப்பின்படி. எப்படி சார் நீங்க வாங்க, எப்படி பார்த்தாலும் 70% பேரு அவரு என்ன சொல்லி வராரு கேட்க தயாரா இருக்காங்க. 18% உறுதியா இருக்காங்க. கரெக்டா? வரமாட்டேன்னு எங்க சொன்னாரா? வரமாட்டேன்னு சொல்லல. எனக்கு நல்லா வரும் வேண்டாம். இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அது கடவுள் கையில தான். அதை நீங்க லைக் பண்ணா அதுவும் கடவுள் கையில தான். கமெண்ட் பண்ணா ஷேர் பண்ணா அது கடவுள் கையில தான் இருக்கு.